கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும், தடையை கொடுக்கும். கடைசி நிமிஷத்துல கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுத்துட்டு போயிடுவார். ரிஷபராசிக்காரங்க விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பா. உங்களுக்கான இந்த மாதத்துக்கான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு விசேஷமா இருக்கும். எப்பயுமே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதம் பிரதோஷ வழிபாடு இந்த மாசம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் நந்தி தேவன் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்புல அம்பாள் தாயார்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியை நீங்க வழிபாடு எடுக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய குடும்ப பிரச்சனை அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது வருமானத்துல சிக்கல் என்ன உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு ரிஷபராசி ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா லக்னத்துல உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் நல்ல சிறப்பா இருக்காரு. 12 கூடியவர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை வேகமா துரிதமா செய்யக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துலதான் குரு இருக்கார். உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கார். அப்ப உங்களுக்கு சரியான புத்தி, நல்ல புத்தி வேலை செய்யும். சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தலைமைத்துவமா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதே போல எந்த ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, இப்ப எக்ஸாம் நீங்க எழுதியிருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அல்லது ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய விஷயங்கள்லாம் கண்டிப்பா இந்த மாதம் சக்சஸ் ஆகும். அதாவது திருமணம், குழந்தைக்கான பெயர் வைக்கிறதோ இதுதான் நமக்கு ஆடி மாசம். இப்ப நிறைய ஃபேமிலி ஜாதகம் பார்க்கும்போது என் பையன் ஆடி மாசம் தாங்க பிறந்தா கஷ்டப்படுவான். கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்க. நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அனுகிரகம் இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுல ஒரு ஆடி மாதத்துல குழந்தை பிறந்திருக்கு, அல்லது அவங்க வீட்டுக்காரே இருக்கலாம், படாத பாடு தரையில தண்ணியில படுத்து குடிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையான ஒரு ஏழ்மையான விஷயத்தை கூட கொடுத்துட்டு, கஷ்டத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகம் கண்டிப்பாக நம்ம பிறப்புடைய நாள், பிறப்புடைய மாதம், அதற்கான அந்த வளர்ச்சி விதம், நம்மளுடைய ஜாதக கட்டத்துடைய கிரகம் எல்லாமே அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்க தான் செய்யும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அப்ப கேது பகவான் பார்த்தீங்கன்னா சில தடைகளை செய்யக்கூடிய அமைப்புல 4ஆம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்காரு. அப்ப சிம்ம கேது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கல்வி தடையோ அல்லது இப்படி நீங்க இப்ப போடக்கூடிய அந்த புதுசா உங்க குழந்தைகளா இருக்கலாம், அதை உங்களுக்கே கூட இருக்கலாம். நீங்க ஒரு ரோகிணி நட்சத்திரமா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். அப்ப ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த கல்லூரியில காலேஜில் உங்களுக்கான சீட் அப்படின்னு கிடைக்கும் போது, நான் ஃபர்ஸ்ட் இதுல கிடைக்குன்னு பார்த்தேங்க என்ட்ரன்ஸ்ல, அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும், தடையை கொடுக்கும். கேது என்னன்னா தடையை கொடுப்பார். ஆனா கடைசி நிமிஷத்துல கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கல்விக்கான தடை அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய, நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்க குழந்தைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம்லேருந்தே உங்களுக்கு ஆகஸ்ட் வரையுமே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. வெளிநாடு வெளியூர் போறவங்க இன்னும் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணணும். அதற்கான விஷயங்களை கரெக்டா நீங்க போடக்கூடிய விஷயமா இருக்கணும். அதற்கான ஒத்துழைப்பெல்லாம் உங்களுடைய நட்பு வட்டாரத்துல, ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துல இருக்காரு. அப்ப நட்பு வட்டாரத்திலையும் ஒரு நல்ல பெயர் வாங்குறது, அவங்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கு. ரிஷபராசிக்காரங்க விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பா தொழில்துறை சார்ந்து, தொழில் சார்ந்து, விவசாயம் சார்ந்து வருமானத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இதுல நீங்க அதிக முதலீடு, புதிய தொழில் அப்படிங்கறத தொடங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க பார்த்துக்கணும். உங்களுக்கான இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு விசேஷமா இருக்கும். எப்பயுமே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதத்துல ராகு காலத்துல போயிட்டு நீங்க எலுமச்சம்பழங்கிற ராஜ கனி வச்சு வழிபாடு எடுங்க, பிரார்த்தனை வைங்க. அம்பாளுக்கு கூழ் ஊத்துறது, அது நீங்க என்ன பண்ணலாம்னா
இந்த கேழ்வரகு கூழ் அப்படிம்பாங்க. அது வந்து சுக்கிரன் வந்து குருவோட இணைவுல இருக்கறனால அந்த சுக்கிரன்கிற விஷயத்துக்காக இத சொல்றோம். அதுல நீங்க நாட்டு சர்க்கரையோ அல்லது காரமா செய்யறனாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் கலந்து நீங்க இனிப்பு பதார்த்தமாக அந்த கூழ குடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா என்ன நீங்க பிரார்த்தனை வைக்கிறீங்களோ, சங்கல்பம் வைக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல பிரதோஷ வழிபாடு இந்த மாசம் விட்றாதீங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் நந்திதேவன் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்புல இப்ப திருமணம், செல்வம் ஏதாவது கஷ்டமா இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப தர்தினியத்தை கொடுக்குதுங்க, வருமானத்துல கஷ்டத்தை பீடைய கொடுக்குதுன்னா அதெல்லாம் ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தடையை நீக்கக்கூடிய அமைப்புல வந்து சிவபெருமான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பார். ஆடி மாதம் அற்புதமாக இருக்கும் ரிஷப ராசிக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு. புதன் தான் அதிபதியாக இருக்கனால நல்ல புத்திசாலித்தனம், கம்யூனிகேஷன், சினிமா துறை, கலைத்துறை, இது மாதிரி யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்துல நீங்க வந்துட்டு இப்ப 2ல பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன் ஏதாவது அமௌண்ட் பணம் விஷயமான கொடுக்கல் வாங்கல், அது மாதிரி பேங்க்ல வந்து ஏதாவது நகை மீட்டக்கூடிய அமைப்பு, நகையை வச்சிருந்தீங்கன்னா திருப்பக்கூடிய விஷயம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஆடி 18க்கு அப்புறமாவது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல எடுத்துங்க. மிதுன ராசிக்கு பல விஷயங்கள் வந்து குழப்பத்துல இருந்திருப்பீங்க, கன்ஃபியூஸ்டா இருந்திருக்கும். ஏதாவது வந்து தொழில வந்து சேஞ்ச் பண்ணலாமா, அல்லது புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, அல்லது சப்பா ஏதாவது வந்து ஏதாவது வந்து கிளை மாதிரி ஏதாவது போடலாமா, இந்த மாதிரி யோசனைகள் நிறைய இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உங்களோட இடத்துல தான் பிரவேசிச்சுட்டு இருக்காம நிறைய வந்து ஒரு தலைமைத்துவம், ஒரு மரியாதை நிமித்தம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்ப குடும்ப தலைவி தாங்க மேடம் அப்படின்னா உங்க வீட்டுல உங்களை கொஞ்சம் ரெஸ்பான்ஸா பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இதை விட இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது, உங்க வார்த்தையில வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா சரிங்க அப்படின்னு கேட்டுக்கக்கூடிய விஷயங்கள், உங்க குழந்தைங்களுக்கு பணவரவு, உங்க உங்க பையன் வந்து நான் ஒரு அமெரிக்கால இருக்கான் அல்லது ஒரு வெளிநாட்டுல இருக்காரு, ஒரு ஹைதராபாத்ல, எங்க வேலையில இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியமான மாசம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதை ஏங்கம்மா நிறைய நான் கஷ்டப்பட்டுட்டேன், 4-5 வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்போ அல்லது தசா புத்தியோ பிரச்சனைகளை கொடுக்குது. அதாவது ராகுகேது தொடர்பு, பாவகிரகத்துடைய சுபத்தன்மை இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரெகுலரா ஒரு விஷயத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நெகட்டிவான விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா கோச்சாரமாக வரக்கூடிய கிரகத்துடைய அமைப்போ அல்லது நம்மளுடைய ஜாதக கட்டத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாதானே நடக்குமே ஒழிய இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு சுமூகமான விஷயங்களை, ஒரு அந்தஸ்தை, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு என்றே சொல்லலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த விவசாயத்துறை தண்ணி நிறைய இருக்கறனால அதுல அமோகமான விளைச்சலை எடுக்கக்கூடியது, அல்லது விவசாய நிலம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்குங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து 2 விஷயம் தாங்க. விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தர போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப இந்த டாக்டர் துறையில இருக்கிறவங்க நிறைய வந்து இந்த அறுவை சிகிச்சை, மற்ற ஒரு அவசர சிகிச்சை இந்த மாதிரி எல்லாம் குறைஞ்சு ஆயுர்வேதிக்கு, சித்தா, பழைய டைப் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டுலயே நம்ம சொன்னோம். அதெல்லாம் இந்த ஒவ்வொரு மாதமும் பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பல நாடுகள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நிலம் சார்ந்து, நீர் சார்ந்து, நெருப்பு சார்ந்து பல இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எதனாலங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோச்சார கிரக அமைப்பு, எந்த இடத்துல ராகு கேதுவோ அல்லது செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி இணைவுகளுடைய விஷயம். அதே போல இப்ப சனி பகவான் வந்து மீனத்துல 12ஆம் பாவகத்துல போயிட்டு இருக்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஜர்க்கு தான், ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. எதுனா தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, இதெல்லாம் நம்ம சனிப்பெயர்ச்சியிலேயே சொன்னோம். இப்ப வந்து பல நாடுகள்ல வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுமே ஒரு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார கிரகம்னு நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, சப்போர்ட்டா இருக்கு. ஆடி பூரம் அப்படிங்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உரையக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தை நீங்க நல்ல வழிபாடு எடுத்தீங்கன்னா
இன்னும் பணம் காசு வர்றது. அதே போல உங்களுடைய அருகில இருக்கக்கூடிய 2 காலம் 3 காலம் சிவன் கோயில் ஏதா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து மிதுனத்துல இருக்கு. ஸோ தட்சிணாமூர்த்திங்கிற குரு பகவானுடைய புனர்பூஷமும் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால அங்க நீங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு எடுக்கிறவங்க இனிமே இந்த மாதம் என்ன செய்யுங்க, பார்வதி தேவிய ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு அர்ச்சனை பண்றதோ, ஒரு மல்லிகை பூ வாங்கி கொடுக்கறதோ, அபிஷேகத்துக்கு கொடுக்கறதோ, இல்லைங்க மேடம் நான் புடவையே வாங்கி சாத்துறனாலும் சாத்தலாம். வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல செய்யுங்க. அப்ப அம்பாள் தாயார்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியை நீங்க வழிபாடு எடுக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய குடும்ப பிரச்சனை அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது வருமானத்துல சிக்கல் என்ன உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மிதுன ராசியெல்லாம் ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்ப சொல்லுவோம் நம்ம மிதுன ராசியெல்லாம் ஒரு காற்று ராசி. நிறைய வந்து இளையராஜா பாட்டோ இளையராஜா ஹிட்ஸ் எல்லாம் கூட கேளுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மன உற்சாகத்தை கொடுக்கறது. அதுல இருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கிரக கோச்சாரம் என்னென்ன விஷயத்த கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத சுபகிரகத்தோடைய அமைப்பை வச்சுதான் சொல்லுவோம். பாவ கிரக தொடர்பை வச்சு சொல்ல மாட்டோம். பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு பார்வைகள் உண்டு, தசாபுத்தி காலகட்டங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு சக்சஸே இல்லை அப்படின்னா உங்க ஜாதக கட்டத்தை பார்த்துக்கணும். அடுத்த ராசியை பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.